الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, எமது அகீதா தொடர் வகுப்பிலே சென்ற சந்தர்ப்பங்களில் அகீதா என்றால் என்ன, அகீதாவினுடைய முக்கியத்துவம் என்ன போன்ற அம்சங்களை நாங்கள் தெரிந்திருந்தோம். இன்றைய தினம் அகீதாவினுடைய ஆரம்ப பகுதியாகிய அல்லாஹ் குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹை அறிதல். அல்லாஹ் என்றால் யார்? நாம் ஒருவனை வணங்கி கொண்டிருக்கிறோம், 5 நேரம் தொழுது கொண்டிருக்கிறோம், அவன்தான் எம்மை படைத்தவன் என்று சொல்கிறோம். எனவே அவன் யார் என்பது குறித்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கிறது. இன்று மனிதர்களாகிய நாங்கள் வணக்க வழிபாடுகளில் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு மிக பிரதான காரணம், நாங்கள் யாரை வணங்க வேண்டுமோ அவன் குறித்த சரியான தகவல்கள் எங்களுக்கு தெரியாது, அவனை பற்றி சரியான முறையில் நாங்கள் அறிந்து கொண்டது கிடையாது, அவனை பற்றிய அறிவு எங்களிடம் கிடையாது என்பதனால்தான் அந்த ரப்பை வணங்கி வழிபடுகின்ற விடயத்திலே நாங்கள் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்னால் இந்த உலகத்திலே கடவுள் இருக்கிறான் என்பதை நாங்கள் நம்ப வேண்டும். கடவுள், இறைவன், அல்லாஹ் என்ன பெயர் வைத்து கொண்டாலும் ஒருவன் இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஏனென்றால் நாத்திகர்கள் என்று ஒரு சாரர் இருக்கிறார்கள். அவர்கள்தான் அடிப்படை காபிர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லுபவர்கள். இந்த உலகம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த பிரபஞ்சம் தானாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வாதிடுபவர்கள். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புத்தி ரீதியாக ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். அல் ஜுமான் ஃபி உசூலில் ஈமான் என்கின்ற ஒரு அகீதா சம்பந்தப்பட்ட கிதாபிலே அல்லாஹ்வை புத்தி ரீதியாக ஒரு கடவுள் இருக்கிறான் என்பதை நாங்கள் எப்படி இலகுவாக அறிந்து கொள்ளலாம், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த உதாரணத்தை அமைத்திருக்கிறார்கள். அதில் சொல்லுகிறார், நீ உன்னுடைய பாடசாலைக்கு செல்கிறாய், உன்னுடைய வகுப்பறையில் நுழைந்தவுடன் அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய அந்த கதிரைகள், மேசைகள் அழகாக நேராக அமைக்கப்பட்டிருக்கிறது. நீ கற்றுக்கொள்வதற்காக வேண்டி ஒயிட் போர்ட் கொழுகப்பட்டிருக்கிறது. மிக நீட்டாக அந்த வகுப்பறை அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீ அந்த வகுப்பறை நுழைந்து இது தானாக இயங்கியிருக்கிறது என்றால் நம்புவியா? இல்லை. யாரோ ஒருவர் இதை என்ன செய்திருக்கிறார்? ஏற்பாடு செய்திருக்கிறார். ஆங்காங்கே கிடந்த கதிரை மேசைகளை எடுத்து நேராக என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். புழுதிப்பட்டிருந்த இடங்களை துப்புரவு செய்திருக்கிறார். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ஒயிட் போர்ட்டை என்ன செய்திருக்கிறார்? கொழுகி வைத்திருக்கிறார். அங்கே மணிக்கூட்டை கொழுகி வைத்திருக்கிறார். இது யாரோ ஒருவர் அல்லது பலர் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த வேலைகளை செய்திருக்க வேண்டும். நாம் பள்ளி வாயிலுக்கு வருகிறோம், அழகாக கிதாபுகள், குர்ஆன்
ஓதுவதற்காக இப்படி அழகாக நீட்டாக இந்த மேசைகள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, போடப்பட்டிருக்கின்றன. இமாம் தொழிப்பதற்காக வேண்டி மைக் ஏற்பாடுகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது. புழுதிகள் எல்லாம் அழகாக துப்புரவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தானாக நடக்குமா? நடக்காது. யாரோ ஒருவர் என்ன செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும். அப்போ அன்பிற்குரிய உறவுகளே, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், மழை பெய்கிறது, வெயில் வருகிறது, காலை வருகிறது, மாலை வருகிறது, பகல் வருகிறது, இரவு வருகிறது, இது மாத்திரம் எப்படி தானாக இயங்க முடியும்? ஒருவன் இயக்காமல் எப்படி இவைகள் மாத்திரம் தானாக நடக்க முடியும் என்று சிந்தித்து பார்த்தால், இவைகளை இயக்கக்கூடிய ஒருவன் என்ன செய்கிறான், இருக்கிறான். அவனைத்தான் நாம் என்ன சொல்கிறோம், அல்லாஹ் என்று சொல்லுகிறோம். சாதாரண ஒரு விடயம் தானாக நடைபெற முடியாவிட்டால், இந்த பிரபஞ்சம், உலகம் மட்டும் கிடையாது, இந்த பூமி மட்டும் கிடையாது, பிரபஞ்சம், சூரியன், சந்திரன், கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாம் எப்படி தானாக இயங்க முடியும்? சிந்திப்பவருக்கு உண்மையிலே இந்த உலகத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்கக்கூடிய ஒரு படைப்பாளன் இருக்கிறான், அவன்தான் இவைகளை நிர்வகித்து ஆட்சி செய்து இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்கின்ற நிதர்சனமான விடயம் என்ன செய்யும், புரியும். ஆக அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறான் என்பதை முதலில் நாங்கள் நம்ப வேண்டும். அவனை அல்லாஹு தாலா சொல்கிறான், வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித், உங்களுடைய கடவுள் ஒரே கடவுள் தான், லா இலாஹ இல்லாஹுவ, அவனை தவிர வணங்கப்பட தகுதியானவர் எவரும் கிடையாது, அவன் அர் ரஹ்மானு அர் ரஹீமு, மிக கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன். ரஹ்மான் என்றால் இந்த உலகத்தில் அவன் இரக்கம் காட்டுவதற்கு இவர் முஸ்லிமா காபிரா, என்னை வணங்குகிறானா இல்லையா என்று எதையும் பார்க்க மாட்டான், எல்லோருக்கும் என்ன செய்வான், கருணை காட்டுவான். ரஹீம் என்றால் மறுமையிலே அல்லாஹை வணங்கி கட்டுப்பட்டு வளர்ந்த அந்த மக்களுக்கு மாத்திரம் அல்லாஹு தாலா என்ன செய்வான், கருணை காட்டுவான், இரக்கம் காட்டுவான். அப்போ அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலாவின் நடிகார்களே, இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் இருக்கிறான் என்பதை முதலில் நாங்கள் நம்ப வேண்டும். அவன் அல்லாஹ் என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இப்போ அல்லாஹ் என்றால் யார்? நாங்கள் 5 நேரம் ஒருவனை என்ன செய்கிறோம், வணங்கி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தேவைகளை ஒருவனிடம் கேட்கிறோம். பிரச்சனை வந்தால் ஒருவனிடம் முறைப்படுகிறோம். இவன் யார்? அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி அல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அல்லாஹுக்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன, ஃபதுஉ பிஹா, அவைகளை கொண்டு நீங்கள் அலையுங்கள், பிரார்த்தியுங்கள். முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளப் போவது ஆயத்துல் குர்சியிலிருந்து. ஆயத்துல் குர்சி என்பது அல் குர்ஆனிலே மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனம் அல்லாஹ்வுடைய பண்புகள், அல்லாஹ் குறித்து பேசக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நாங்கள் அன்றாடம் என்ன செய்கிறோம், ஓதுகிறோம். சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு பெற என்ன செய்கிறோம், ஓதுகிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த வசனத்தினுடைய ஆழமான அதனுடைய அந்த விளக்கத்தை நாங்கள் என்ன செய்யவில்லை, கற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் என்பவன், அவன் அல்லாஹ் என்று அவனுக்கு என்ன செய்து கொண்டான், பெயர் வைத்துக் கொண்டான். அல்லாஹ் என்றால் வணங்கப்பட தகுதியானவன். அல்லாஹ் என்பது அவன் அவனுக்கு வைத்துக் கொண்ட பெயர். அல்லாஹு, அல்லாஹ்வாகிறவன், லா இலாஹ இல்லாஹு, வணங்கப்பட அவனை தவிர வேறு யாருமே தகுதி கிடையாது. அல் ஹய்யுல் கய்யூம், அவன் உயிருள்ளவன், நிலையானவன், எக்காலமும் உயிரோடு அல்லாஹு தாலா என்ன செய்வான், இருப்பான். அல்லாஹுக்கு என்ன கிடையாது, மரணம் கிடையாது. ஆனால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களையும் அல்லாஹு தாலா ஒரு நாள் என்ன செய்வான், மொத்தமாக அழிப்பான், மொத்தமாக மரணிக்க செய்வான். அன்றாடம் ரூஹல் போவது வேறு, மரணங்கள் நடைபெறுவது வேறு. மறுமையொன்று ஏற்படுகின்ற பொழுது இந்த உலகத்தின் இறுதி தினத்தில் அல்லாஹு தாலா அனைத்து உயிரினங்களையும் என்ன செய்வான், அழிப்பான், மரணிக்க செய்வான். குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே என்ன செஞ்சிடும், அழிந்து போய்விடும். வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், சங்கையான அல்லாஹ்வினுடைய திருமுகம் மாத்திரம் என்ன செய்யும், எஞ்சிருக்கும் என்றால் அல்லாஹ் மாத்திரம் என்ன செய்வான், அங்கே இருப்பான். அப்ப அல்லாஹுக்கு மரணம் என்பது கிடையாது. அல்லாஹை பற்றி நாங்கள் அறிகின்ற முதலாவது விடயம், அல்லாஹு தாலா எக்காலமும் உயிரோடு இருப்பவன், அவன்
மனிதனை போன்று ஏனைய படைப்பினங்களை போன்று அவனுக்கு மரணம் என்ன செய்யாது, ஏற்படாது. லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறு தூக்கமோ பெரிய தூக்கமோ அவனுக்கு என்ன வராது, அவன் தூங்க மாட்டான். சிறிய தூக்கமும் தூங்க மாட்டான். நாங்கள் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தூங்குற மாதிரி சிறிய தூக்கமோ அவன் தூங்குவது கிடையாது. அல்லது அவர் கணக்கில் நாங்கள் தூங்குவது ஒன்று, பெரிய தூக்கமோ அல்லாஹு தஆலா என்ன செய்வது கிடையாது, தூங்குவது கிடையாது. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு 5 விடயங்களை சொல்லித் தந்தார்கள். இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல், நிச்சயமாக அல்லாஹு தஆலா லா யனாமு, ஒரு காலமும் தூங்க மாட்டான். வலா யம்பகி லஹு அய்யனாம, இரண்டாவது விடயம் தூக்கம் அவனுக்கு அவசியம் கிடையாது. மனிதன் தான் குறைபாடுள்ளவன், அவனுக்கு தான் ரெஸ்ட் தேவை, அவனுக்கு தான் தூக்கம் தேவை. படைத்த ரப்புக்கு ரெஸ்ட் தேவை கிடையாது, தூக்கம் தேவை கிடையாது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலா யம்பகி லஹு அய்யனாம, தூங்குவது அவனுக்கு அவசியம் கிடையாது. யஹ்ஃபிதுல் கிஸ்த வ யர்ஃபஉஹு, நாளை மீசானை பணிக்கக்கூடியவனும் அவன்தான், உயரச் செய்யக்கூடியவனும் அவன்தான். யுர்ஃபஉ இலைஹி அமலு லைலி கப்ல அமலின் நஹார் வ அமலு நஹாரி கப்ல அமலில் லைல். ஒரு அடியான் செய்கின்ற பகலில் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அந்த அடியான் இரவை அடைவதற்கு முன்னரே அல்லாஹ்விடம் சென்றடைகிறது. ஒரு அடியான் இரவில் செய்கின்ற செயற்பாடுகள் அனைத்தும் அந்த அடியான் பகலை அடைகின்றதற்கு முன்னரே என்ன செய்கிறது, அல்லாஹ்விடம் சென்றடைகிறது. 5வது விடயம் ஹிஜாபுஹு அன்னூர், அவனுடைய திரை பிரகாசமாகும், ஒளியாகும். அல்லாஹ் திரையிட்டிருக்கிறான். சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய சூரத்தை, உருவத்தை என்ன செய்வான், நாளை மறுமை நாளிலே காட்டுவான். அது வரைக்கும் யாரும் அல்லாஹ்வை என்ன செய்ய மாட்டார், பார்க்க மாட்டார். இந்த உலகத்திலே பார்த்ததும் கிடையாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த மலையை பாருங்கள் என்றான் அல்லாஹு தஆலா. அந்த ஒளி வீசிய ஒளியினால் அவர் என்ன செய்து விட்டார், மயங்கி போய்விட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மியராஜுக்கு போனார்கள். அல்லாஹ்வை என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. பேசினார்கள். அல்லாஹோடு 2 நபிமார்கள் பேசியிருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசியிருக்கிறார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வை யாருமே பார்க்கவில்லை. சுவர்க்கவாசிகள் என்ன செய்வார்கள், நாளை மறுமை நாளிலே பார்ப்பார்கள். அந்த நிகழ்வு தான் சுவர்க்கவாசிகளுக்கு சுவர்க்கத்துக்கு செல்கின்ற அந்த மகிழ்ச்சியை விட பன்மடங்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். சிந்தித்து பாருங்கள். உண்மையிலே அல்லாஹ்வை நேசம் கொண்டு அல்லாஹ்வை 5 நேரம் நாங்கள் வணங்குபவர்களாக இருந்தால் ஒரு நாளைக்கு எத்தனை சுஜூதுகள் செய்யணும். அவனை பார்ப்பது என்பது தான் சுவர்க்கவாசிக்கு அனைத்தையும் விட என்ன அளிக்கும், மகிழ்ச்சியான ஒரு அம்சமாக இருக்கும். அதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவ ஹிஜாபுஹு அன்னூர், அவனுடைய திரை பிரகாசம். அந்த திரையை அவன் எடுத்தால், அந்த பிரகாசத்தை எடுத்தால், அந்த பிரகாசத்தினூடாக ஒரு மனிதனுடைய பார்வை எந்த இலக்கை செல்லுமோ அவை அனைத்தையுமே அது அழித்துவிடும், பற்ற வைத்துவிடும். அந்த அளவு பவர்ஃபுல்லான என்ன பிரகாசம் அவனுடைய திரை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே லா தஅஹுதுஹு சினத்துன் வலா நௌம், சிறிய தூக்கமோ பெரிய தூக்கமோ அல்லாஹுக்கு கிடையாது. அல்லாஹ் தூங்குபவன் அல்ல. மனிதன் ஏனைய படைப்பினங்களுக்கு தான் தூக்கம் தேவை. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள், அதே நேரத்தில் ஏனைய படைப்பினங்கள் ரெஸ்ட் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது என்பதனால் தூக்க வேண்டிய ஒரு நிலை படைப்பினங்களுக்கு என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஆனால் படைப்பாளன் அவனுக்கு எந்தவித குறைபாடும் கிடையாது, அவனுக்கு ஓய்வு தேவை கிடையாது. எனவே அவனுக்கு தூக்கம் அவசியம் இல்லை. மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், இந்த வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை அனைத்துமே அவனுக்குரியது. அப்படி என்றால் அவனால் படைக்கப்பட்டது. இந்த வானத்தில் உள்ள அனைத்து விடயங்களும், இந்த பிரபஞ்சம், அல்லாஹ் வானம் என்று சொல்வது இந்த பூமிக்கு மேலால் உள்ள பிரபஞ்சங்கள் அனைத்தும், கோடிக்கணக்கான படைப்புகள் என்ன செய்கின்றன, பூமிக்கு மேலால் இருக்கிறது. அதே போன்று நீருக்குள் கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது. இந்த பூமியிலும் கோடிக்கணக்கான படைப்புகள் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இவை அனைத்துக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். அவன் தான் படைத்தவன். தானாக எதுவும் என்ன செய்யவில்லை, உருவாகவில்லை. நாத்திகர்கள் சொல்வது போன்று தானாக எதுவும் உருவாகவில்லை. அப்படி தானாக உருவாகுவதென்றால் கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, மனைவிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குழந்தை பிறக்கவில்லை. சிந்தித்து பாருங்கள். அப்ப அந்த குழந்தையை உருவாக்குபவன் யார்?
அல்லாஹ், படைப்பாளன் அல்லாஹ். இரண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் குழந்தை இல்லை, அல்லாஹு தாலா நாடவில்லை. தானாக எல்லாமே நடக்கக்கூடியது என்றால் கணவனுக்கும் குறைபாடு இல்லை, மனைவிக்கும் குறைபாடு இல்லை. குழந்தை என்ன செய்ய வேண்டும்? பிறக்க வேண்டும். ஆனால் குழந்தை பிறப்பது கிடையாது. ஏன்? அல்லாஹு தாலா படைப்பாளன், அவன் நாடினால்தான் என்ன செய்யும்? அந்த குழந்தை பெரும், இந்த உலகத்துக்கு வர முடியும். எனவே லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் தான் அனைத்தையுமே படைத்தவன். மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنி. நாளை மறுமை நாளிலே ஷஃபாஅத் என்று இருக்கிறது, பரிந்துரை. அந்த பரிந்துரை அல்லாஹ்வினுடைய அனுமதி இல்லாமல் யாராலும் செய்ய முடியாது. மனிதர்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான நபிமார்களிடம் சென்று எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் என்று மன்றாடுவார்கள். எல்லா நபிமார்களும் என்ன செய்வார்கள்? மறுத்து விடுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அனுமதி கொடுப்பான். அவர்கள் என்ன செய்வார்கள்? பரிந்துரைப்பார்கள். அதன் பின்னர் தான் முஃமின்கள் கூட என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்தில் நுழைய முடியும். அதற்கு பின்னர் முஃமின்களை என்ன செய்வார்கள்? அவர்களோடு வாழ்ந்த, அவர்களோடு அமல் செய்த, அவர்களோடு இருந்து மரணித்த நரகத்தில் இருக்கக்கூடிய முஃமின்களுக்காக என்ன செய்வார்கள்? பரிந்துரைப்பார்கள். அல்லாஹு தஆலா அவர்களிடம் திர்ஹம் அளவு, தீனார் அளவு, அரை திர்ஹம் அளவு, அரை தீனார் அளவு, ஒரு எல்லளவு ஈமான் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யுங்கள்? நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்று முஃமின்களுக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? பரிந்துரை கொடுப்பான். அதற்கு பின்னர் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? பரிந்துரை செய்வான். தன்னுடைய கையை போட்டு நரகிலே ஒரு அல்ல எடுப்பான். எல்லாரும் அப்படியே கருகி போயிருப்பார்கள். அப்படியே நகருல் ஹயாத்தில் அல்லாஹு தஆலா போடுவான். உயிர் பெற்று புட்பூண்டுகளை போன்று அவர்கள் என்ன செய்வார்கள்? முளைத்தெழுவார்கள். எனவே ஷஃபாஅத் என்பது அல்லாஹு தஆலா யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும். யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்புஹும். மனிதர்களுக்கு முன்னால் நடக்கக்கூடியவை, மனிதர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடியவை அனைத்தையுமே அறிந்தவன் அல்லாஹ். இது மிக முக்கியமான விடயம். ஆலிமுல் கைப் என்பது, மறைவான ஞானம் என்பது அல்லாஹுக்கு மாத்திரம் உரியது. இந்த விடயத்தில் இன்று பலர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாம் என்கின்ற வட்டத்தில் இருந்து வெளியேறிவிட்டார்கள். அந்த அவுலியாவுக்கு என்ன செய்கிறது? மறைவான ஞானம் இருக்கிறது. இந்த அவுலியாவுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. இந்த மனிதருக்கு மறைவான ஞானம் இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறைவான ஞானம் இருக்கிறது என்று பலர் என்று இஸ்லாத்திலிருந்து என்ன செய்து விட்டார்கள்? வெளியேறிவிட்டார்கள். ஏன்? அல்லாஹுக்கு மாத்திரம்தான் மறைவான ஞானம் இருக்கிறது, மறைவான அறிவு இருக்கிறது என்பது குறித்து அல்லாஹை பற்றி சரியான முறையில் அவர்கள் என்னவில்லை? அறிந்து கொள்ளவில்லை. அங்கே விட்ட பிழை. அல்லாஹுக்கு மாத்திரம்தான் மறைவான ஞானம் இருக்கிறது என்பதை அறிய தவறியது இன்று இஸ்லாத்திலிருந்து என்ன செய்து விட்டது? பலரை வெளியேற்றுவதற்கு காரணமாக அமைந்து விட்டது. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானவற்றின் திறப்புகள் அவனிடத்தில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர யாருமே அறிய முடியாது. அது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, யாருமே அறிய முடியாது. அல்லாஹு தஆலா சில விடயங்களை வஹியின் மூலமாக என்ன செய்வான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். அது வேறு விடயம். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான்? அப்படி மறைவான விடயங்களை அறிவித்து கொடுத்திருக்கிறான். ஆனால் மறைவான ஞானம் என்ன, மறைவான அறிவு என்பது எந்த நபிமார்களுக்கும் இருக்கவில்லை. நபிமார்களுக்கே இல்லை என்றால் சாதாரண மனிதர்களுக்கு எப்படி இருக்க முடியும் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள முடியும். வயஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலே தரையிலே இடம்பெறக்கூடிய அனைத்தையுமே அறிந்தவன் அந்த ரப்பு மாத்திரம்தான். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. இந்த உலகத்தில் எத்தனை மரங்கள் இருக்கும் சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்தில் எத்தனை மரங்கள் இருக்கும்? சாதாரண ஒரு ஊரில் லட்சக்கணக்கான மரங்களுக்கு மேலே என்ன செய்யும்? மரங்கள் இருக்கும். காடுகள் எடுத்து பார்த்தா அதிலிருந்து விழக்கூடிய ஒரு இலை அது அல்லாஹ் அறியாமல் விழுவது கிடையாது. இப்போ எந்த அளவு அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் சூழ்ந்து அறிந்து கொள்ளக்கூடியவன் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்பஹும், மனிதர்களுக்கு முன்னால பின்னால நடக்கக்கூடிய அனைத்து செய்திகளையும் அல்லாஹு தஆலா என்ன செய்தவன்? அறிந்தவன். வலா யுஹீதூன பிஷைஇம் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. இந்த அறிவில் அல்லாஹ் குறித்த, இந்த உலகத்தினுடைய படைப்பினங்கள் குறித்த, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அறிவிலையும் அல்லாஹு தஆலா நாடிய விடயத்தை தவிர வேறு எதையுமே யாருமே என்ன செய்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இப்போ அல்லாஹு தஆலா அர்ஷில் இருக்கிறான் என்று நாம் சொன்னால் அதுதானே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற விடயம். அர் ரஹ்மானு அலல் அர்ஷி இஸ்தவா. அல்லாஹு தஆலா
அரிசிலே அவன் எங்கேயும் இருக்கிறான் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவர்கள், அல்லது அவனுக்கு திசை கிடையாது, அவன் எங்கே இருக்கிறான் என்று தெரியாது என்று சொல்லக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், அரிசி ஒரு படைப்பு, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த படைப்பை படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் எங்கே இருந்தான்? இந்த படைப்பை படைப்பதற்கு முன்னர் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹு தஆலா இந்த அறிவில் அவன் நாடிய விடயத்தை மாத்திரம் தான் என்ன செய்திருக்கிறான், எங்களுக்கு தந்திருக்கிறான். எல்லா அறிவையும் மனிதர்களால் என்ன செய்ய முடியாது, சூழ்ந்து கொள்ள முடியாது. அந்த அறிவை அல்லாஹு தஆலா மறைத்து விட்டான். அரிசி படைக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தான் என்றால் அதற்கு எங்களிடம் ஆன்சர் கிடையாது. அல்லாஹு தஆலா அந்த அறிவை என்ன செய்யவில்லை, எங்களுக்கு தரவில்லை. அப்ப வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா. அல்லாஹு தஆலா நாடிய சொற்ப அறிவை தான் எங்களுக்கு என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான். வசிஅ குர்சியுஹு அஸ்ஸமாவாதி வல் அர்த். அரிஷ் என்று ஒன்று இருக்கிறது, குர்சி என்று ஒன்று இருக்கிறது. அரிஷ் என்பது அல்லாஹ்வினுடைய அரியணை என்று நாம் என்ன செய்யும் சொல்லுவோம். அதற்கு மேலால் தான் அல்லாஹு தஆலா அமர்ந்திருக்கிறான். குர்சி என்றால் சில சஹாபாக்கள் சொன்ன விளக்கங்களை அறிஞர்கள் சொல்கிறார்கள், 2 கால்களையும் வைக்கக்கூடிய இடம், இதுதான் என்ன குர்சி. ரப்பினுடைய கால்களை வைக்கக்கூடிய இடம், இதற்கு தான் என்ன குர்சி என்று சொல்லப்படுகிறது. அந்த குர்சி எப்படிப்பட்டதாம்? வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமிகள், அப்படி என்ன இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தையும் மிஞ்சக்கூடிய அளவு பெரியதாம் எது? அல்லாஹ்வினுடைய குர்சி. சுப்ஹானல்லாஹ், எப்படி பெரும் படைப்பாளன் அல்லாஹு தஆலா. இந்த வானங்கள் பூமி சார்ந்த இந்த பிரபஞ்சம் இதைவிட விசாலமானது எது? அல்லாஹு தஆலா கால்களை வைக்கக்கூடிய அந்த குர்சி என்றால் சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரும் படைப்பாளன் அல்லாஹ் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வலா யஊதுஹு ஹிஃதுஹுமா. இந்த வானங்களை பூமிகளை இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது பாதுகாப்பது அவனுக்கு சிரமம் கிடையாது. வஹுவல் அலியுல் அதீம். அவன் மிக உயர்வானவன், மகத்தானவன். அல்லாஹு தஆலா உயர்வானவனும் மகத்தானவனும். இதுதான் ஆயத்துல் குர்சி. நாங்கள் அன்றாடம் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஓதக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஷைத்தான் வந்தான், அந்த ஜகாத்துல் ஃபித்ரை எடுத்தான். அந்த சம்பவம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இறுதியாக ஷைத்தான் என்ன செய்தான், இந்த ஆயத்துல் குர்சியை கற்றுக் கொடுத்தான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பொய்யன் உண்மை சொல்லிவிட்டான். பொய்யன் இதை ஓதினால் இனிமேல் நான் வரமாட்டேன் என்று சொன்னான். பொய்யன் உண்மை சொல்லிவிட்டான். உங்களிடம் வந்தவன் இப்லீஸ், உங்களிடம் வந்தவன் இப்லீஸ். எனவே எங்கெல்லாம் ஆயத்துல் குர்சி ஓதப்படுகிறதோ அங்கே ஷைத்தானுடைய தீண்டல்கள், இப்லீஸினுடைய கையாடல்கள் என்ன செய்யாது, இருக்காது. இது ஆயத்துல் குர்சிக்கு சொல்லப்படக்கூடிய சிறப்பு. அதே நேரத்தில் தொழுகைக்கு பின்னால், யார் கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ மரணத்தை தவிர அவருக்கு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சில ஹதீதுகள் இருக்கி. அந்த ஹதீதுகளை ஆய்வு செய்த உலமாக்கள் தஈஃப், பலகீனமான செய்திகள் சொல்கிறார்கள். சில அறிஞர்கள் ஆய்வு செய்தவர்கள் அதனுடைய தரிக்கல் எல்லாத்தையும் சேர்த்து ஹசன் என்ற தரத்தில் வைக்கிறார்கள். அல்லாஹு ஆலம், நாம் பார்த்த வகையில் அது பலகீனமாய் தான் என்ன செய்யுது, விளங்குது. சில அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் அது ஹசனாக இருந்தால் என்ன செய்யலாம், தொழுகைக்கு பின்னால் ஆயத்துல் குர்சி என்ன செய்யலாம், ஓதலாம். இப்படி சில சிறப்புகள் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஆயத்துல் குர்சிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிறப்புகள் அடங்கிய ஆயத்துல் குர்சியினுடைய விளக்கம் நாங்கள் இதுவரைக்கும் என்ன செய்யவில்லை, பெரும்பாலானவர்கள் படிக்கவில்லை. அல்லாஹ்வை பற்றிய ஏராளமான அம்சங்களை உள்ளடக்கிய ஒன்றுதான் இந்த ஆயத்துல் குர்சி என்பதை அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைய தினம் அல்லாஹ்வே ஆயத்துல் குர்சியின் மூலமாக சில விடயங்களை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அல்லாஹ் குறித்து ஆயத்துல் குர்சியின் மூலமாக சில விடயங்களை அறிந்திருக்கிறோம். சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கிறது. சூரத்துல் இஹ்லாஸ் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அத்தியாயம். அதே போன்று இன்னும் பல வசனங்கள் என்ன செய்கிறது, அல்லாஹ் குறித்து பேசக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய சந்தர்ப்பங்களே அந்த வசனங்களின் மூலமாகவும் நாங்கள் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை அறிந்து கொள்ளலாம். வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை அறிந்து அவனை நேசித்து அவனுக்கு வணக்கங்களை செலுத்தக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியார்லவன் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். வ ஆஹிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.